ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ட்ரேட் பிளான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பிளான் பாக்குறீங்க சரிங்களா? ஓகே. நம்ம டிஸ்கார்ட்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் செஷன்ல மஸ்ட் நோன்னு ஒரு டாபிக் இருக்கும். அது உள்ள போங்க. ஓகே. ஓகே. போய் ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகே. இப்போ விஷயம் நம்ம ட்ரேட் பிளான் பார்க்குறோன்ற பட்சத்துல என்ன மாதிரி அலைன்மெண்ட் பார்க்கணும், அதான் மேட்டர். ஓகே. நம்ம ஃபுல்லா ஐசிடி படிக்கிறோம், ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, எஸ்எம்டி எல்லாமே படிக்கிறீங்க, ஓகே தான். ஆனா அதை எப்படி கம்பைன் பண்றது? எனக்கு கம்பைன் பண்ணாதான ப்ராஃபிட்டே வரும், படிச்சா மட்டும் செட் ஆகாது, புரியுதுங்களா? ஓவராலா மார்க்கெட்டை பார்த்து உங்களுக்கு எடுக்க தெரியணும். எல்லா மார்க்கெட்லயும் நம்ம எஃப்இஜி தான் எடுப்போம். அப்ப எஃப்இஜி இருந்தா தான் நீங்க ட்ரேட் எடுக்க முடியும், எல்லாம் எடுக்க முடியாது. இல்லாத இடத்துல போயிட்டு எனக்கு அந்த மூவ் வேணும்னு கேட்டா அது கிடைக்காது ப்ராஃபிட்டா. ஸோ அப்போ ஒரு ட்ரேட் பண்ண உங்களுக்கு ஃபுல்லா புரியணும், சரிங்களா? ஓகே. டே டைம் ஃப்ரேம் இல்ல வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃப்இஜி வரது ரொம்ப ரேர், அவ்வளவா கிடைக்காது. ஆனா நீங்க செக் பண்ண வேண்டியது கடமை, சரிங்களா? வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுங்க. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு கேண்டில் ஃபுல்லா முடியும். அப்பதான் உங்களுக்கு எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சா இல்ல தெரியும். 3 வீக் தேவை உங்களுக்கு எஃப்இஜி வேணும்னா, 3 வாரம் நடந்தாதான் உங்களுக்கு எஃப்இஜி கிடைக்கும். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல ஃப்ரீக்வெண்டா கிடைக்கும், நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களோட வேலை என்னன்னா ஐஆர்எல் இருக்கான்னு பாருங்க. ஐஆர்எல்லாம் இப்போதைக்கு நீங்க இருக்கக்கூடிய பிகினிங் ஸ்டேஜ்ல எஃப்இஜியை மட்டும் ஐஆர்எல் கன்சிடர் பண்ணுங்க. போக போக வேணா நீங்க ஃபியூச்சர்ல வேணா பிபி ஓபி கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க டேல எடுத்தீங்கன்னா அதை 1 ஹவர்ல எம்எஸ்எஸ் பார்ப்பீங்க, பார்த்தப்பதான் என்ட்ரி எடுப்பீங்க. அதனால நீங்க டேல வந்து தப்பான ஓபி பிபி எடுத்தாலுமே நீங்க ஃபெயிலியர் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க எம்எஸ்எஸ் பார்ப்பீங்களா 1 ஹவர்ல, புரியுதுங்களா? இப்போ உங்க ஐஆர்எல் வந்து நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் மார்க் பண்ணோம் புரியலன்னா இங்க வாங்க, நம்ம செஷன்லயே இருக்கு. ஐஆர்எல் போங்க, 4 வருஷம் சார்ட் போட்டு வச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஐஆர்எல் ஜிபிபி யூஎஸ்டி 2021 இருந்து 2024, அதே மாதிரி யூரோ யூஎஸ்டி எல்லாமே இருக்கும், சரிங்களா? எங்க இருக்கு பாருங்க, யூரோ யூஎஸ்டி சார்ட்டா இருக்கும். இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். ஃபுல்லா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஐஆர்எல்சி எங்கெல்லாம் என்ட்ரி எடுத்து வரவே போட்டுருப்பேன். இப்போ வந்து பிரேக்கரா கன்சிடர் பண்ணி இங்க இருக்கிறோம். இப்போ இது சின்னதா இருக்கு, இன்னும் பிரேக்கரா கன்சிடர் பண்ணணும் எல்லாம் யோசிப்பாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு, இங்க பிரேக்கர் உள்ள போய் மார்க்கெட் தொடுது, எனக்கு தேவை 1 ஹவர் எம்எஸ்எஸ் வந்தாதான் நான் என்ட்ரி பண்ணி எல்லாம் எப்படி எடுப்பேன், புரியுதுங்களா? இதெல்லாம் 1 டே வந்து செக் பண்ணுங்க. 1 டே நீங்க ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க மேக்ஸிமம். ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல வரும்போது தப்பானாலுமே 1 ஹவர்ல போய் நீங்க கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களோட ஒர்க்கே மார்க்கெட்டோட ஐஆர்எல் இஆர்எல் டே டைம் ஃப்ரேம்ல கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்க கண்டுபிடிக்கும் போது உங்களோட மார்க்கெட் வந்து அப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் கரெக்டா ஐஆர்எல் நிக்குதா இல்ல இஆர்எல்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸாக்டா மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து அப்ப இஆர்எல் ஐஆர்எல் நின்றுட்டு இருந்தா ஒரு கன்சல்டேஷன் ஆகும், மார்க்கெட் ஆகும். ஓகேங்களா? எப்பவுமே அது நடக்கிறது தான். ஐஆர் டைம் ஃப்ரேமோடைய ஐஆர் டைம் ஃப்ரேம் நான் சொல்றது டே, வீக்லி, மந்த்லி சொல்றேன். அதனுடைய ஐஆர்எல் இஆர்எல் அண்ட் 0.5 லெவல், இந்த 3 இடத்துல மார்க்கெட்ஸ் நிற்கும் போது கன்சல்டேஷன் ஆகுறது சகஜம் தான். அது நாஸ்டாக் இருந்தாலும் ஆகதான் செய்யுது, சரிங்களா? நாஸ்டாக்குமே உங்களுக்கு 2 வாரம் அப்படிதான் இருக்கு, 0.5 லெவல்ல நின்று இருக்குது செல்லுக்கு. ஸோ அது எல்லாருக்கும் காமன் தான். இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். இப்போ உங்களுக்கு மார்க்கெட் அங்க நிக்கலன்ற பட்சத்துல அப்ப எக்ஸ்பான்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஐஆர்எல் ரீச் ஆயிடுச்சு, போன வாரம் மண்டே ஐஆர்எல் ரீச் ஆயிருக்கும், ஓகேங்களா? போன வாரம் ஃபுல்லாவே கன்சல்டேஷன் ஆச்சு கூட வச்சுக்கலாம். இந்த வாரத்துல இருந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி எக்ஸ்பான்ஷன் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல ஆர்ஆர் அதிகமா கிடைக்கும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பக்காவா போகும், நிறைய ஐஓபிடிஸ் கூட வச்சு போயிடும், ரீட்ரேஸ்மெண்ட் கூட வராம, ஓகேவா? அதே மாதிரி தான் இஆர்எல்ல இருந்து உங்களுக்கு டிராவல் ஆச்சுன்னா ஐஆர்எல் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், அப்போ ட்ரெண்டிங்ல தான் இருக்கும். உங்களுக்கு இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் கரெக்டா ஐஆர்எல் இருக்கா இல்ல இஆர்எல் இருக்கா இல்ல டிராவலிங்ல இருக்கா. டிராவலிங் மீன்ஸ் ஐஆர்எல் டு இஆர்எல் நோக்கி போயிட்டு இருக்கும் டார்கெட், இல்ல இஆர்எல் டார்கெட்டை முடிச்சுட்டு திருப்பி ட்ரேடுக்காக ஐஆர்எல் வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு நடுவில் ஒரே ஒரு பாயிண்ட் இந்த 0.5 கன்சல்டேஷனா தான் இருக்கும். ஸோ நல்லாவே ட்ரேட் பண்ணலாம் அதெல்லாம். இதை வந்து நீங்க டேல மட்டும் பார்த்தாலே போதும் தாராளமா. இப்போ நிறைய பேர் ஐஆர்எல்ஏ இல்லைன்னு வாங்க, ஐஆர்எல்ஏ இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, டே ஐஸ் அண்ட் லோஸ் கரெக்ட் ஆகுதான்னு பாருங்க. இப்ப நீங்க ஒரு பை ட்ரெண்ட்ல போறீங்கன்னா உங்களுக்கு செல் அடிச்சா மேனிபுலேஷன்ல, இப்போ உங்க எஃப்இஜி தொடுதுன்னா உங்களுக்கு செகண்ட் கேண்டிலோட லோ எடுத்தாலும் பை எஃப்இஜி தொடுமே. ஏன்னா 1 2 3 கேண்டில் வந்து உங்களுக்கு இருக்கு. சாரி, செகண்ட் கேண்டில் லோ இல்ல, தேர்ட் கேண்டில் லோ எடுத்தாலே உங்களுக்கு தொட்டுரும் மார்க்கெட். அங்க எஃப்இஜி இருக்கிறதுனால நீங்க லோ கரெக்ட் ஆகுது ஹை கரெக்ட் ஆகுதுலாம் பார்க்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு எஃப்இஜியே இல்லைன்னா நீங்க ப்ரீவியஸ் டேவோட லோ ஆர் ஹை கரெக்ட் ஆகுத பார்ப்பீங்கல்ல, மார்க் பண்ணுவீங்கல்ல. ஏன்னா நம்ம அதை மேனிபுலேஷன் எடுப்போம்னு பார்த்தோம் BO3ல. ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்கு ஜி டே டைம் ஃப்ரேம்ல. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டுமே இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் நான் இவ்வளோ நேரம், ஓகேங்களா? ஆனா பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் 4 ஹவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் 1 ஹவர் வாங்க.
நிறைய பேருக்கு 4 ஹவர் புரியாது, 1 ஹவர் கிளாரிட்டியா இருக்கும். சில பேர் 1 ஹவர் புரியாது, 4 ஹவர் கிளாரிட்டியா இருக்கும். அதனால தான் நான் ரெண்டுமே பார்க்க சொல்றேன். மார்க்கெட் வந்து ஐஆர்எல் இருந்து இஆர்எல் டிராவலிங் ஆயிட்டு இருக்கு, எக்ஸ்பென்ஷன்ல இருக்குன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும் ரெண்டுமே. 4 ஹவரும் சரி 1 ஹவரும் சரி, ரெண்டு டைம் ஃப்ரேம் சார்ட்ஸுமே உங்களுக்கு என்ட்ரிஸ்லாம் புரியும், தெளிவா புரியும். இன்கேஸ் மார்க்கெட்ஸ் 4 ஹவர்ல புரியலன்னா 1 ஹவர் யூஸ் பண்ணிக்கோ, 1 ஹவர் கூட 4 ஹவர் யூஸ் பண்ணிக்கோ, அப்படி சொல்றேன் நான். சரிங்களா? சம்டைம்ஸ் அப்படி ஆகும். ஒரு பெரிய கன்சல்டேஷன்ல மாட்டோம்ல மார்க்கெட். இப்போ ஜிபிபி யூஎஸ்டி தான் ஒரு 1.5% to 2% கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2000 பாயிண்ட் 2000 பாயிண்ட்லாம் மாட்டோம் சம்டைம். அப்போ அது வந்து பெரிய கன்சல்டேஷன் தான். 4 ஹவர்ல பெருசா நம்ம எதுவும் பண்ண முடியாது. 1 ஹவர்ல நல்ல ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஒரு 2 ஹவராது கிடைக்கும், அப்படி சொல்றேன் நான். புரியுதுங்களா? ஸ்ட்ரக்சரை 4 ஹவர் இல்ல 1 ஹவர்ல பாருங்க. அடுத்து இந்த தேர்ட் பாயிண்ட் விடுங்க. ஆக்சுவலா இந்த தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த்ல வந்துருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா டிபி வைக்கணும். டே டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம். டிபி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தடுத்த லோஸ் வந்து நீங்க வைங்க, அடுத்த ஐஸ் வைங்க பை பண்ணும்போது, அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க வச்சுட்டே போகும்போது அந்த இடத்துல ஈக்குவல் ஐயோ ஈக்குவல் ஓ தான் சந்தோஷம். சிம்பிள், அதுதான். ஈக்குவல் ஈக்குவல் ஓ இல்லையே விட்டுருங்க. நான் ஒரே ஒரு 5 பரவாயில்ல வைங்க, அது வரையும் டார்கெட், அவ்வளவுதான். சரிங்களா? எதுக்கு நான் வந்து தேர்ட் பாயிண்ட் விட்டுருக்கேன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சு, என்ன பண்ண போறன்றது தெரிஞ்சிச்சு. அப்புறம் அதோட டெஸ்டினேஷன் நம்மளுக்கு தெரியணும், எங்க போய் அதை முடிக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த வே ஆஃப் மெத்தட் தான் பீரியட் ரேஸ். நீங்க இப்போ சென்னை தான் போக போறீங்க, ஓகேங்களா? அது தெரிஞ்சாதான் நான் எப்படி போக போறேன்றதே முடிவு பண்ண முடியும், பைக்கா காரான்னு. அந்த மாதிரி தான் பீடிஆர் ரேஸ்ன்னு சொல்றேன். உங்க டெஸ்டினேஷன் தான் லிக்விடிட்டி, அப்படி வச்சுக்கோங்க. சிம்பிள். அதுக்கப்புறம் நீங்க பீடிஆர் ரேஸ்க்கு வாங்க. நீங்க வந்து பையா செல்லானே தெரியாம நீங்க போய் பீடிஆர் எப்படி மார்க் பண்ணுவீங்க? உங்களுக்கு பையும் தெரிஞ்சாதான் பை பீடிஆர் போய் தேடுவீங்க. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து பீடிஆர் தேடுறத விட்டுருங்க, ஸ்ட்ரக்சரையும் டிபியும் பாருங்கன்றேன். ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்து தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், பைல இருக்கா செல்ல இருக்கா, ஐயர் ஐயா ஐயர் லோ லோவர் லோ லோவான்னு. இப்போ கன்சல்டேஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் டிபி வெஸ்ட் வைங்கன்ற. ஏன்னா உங்களுக்கு கன்சல்டேஷனே ஆனாலும் எதனா ஒரு சைடு கரெக்ட் ஆனாதான் இன்னொரு சைடு போகும் மார்க்கெட். புரியுதுங்களா? லிக்விடிட்டி தான் அங்க நடக்கிறது. அதுதான் டிபி சொல்றேன். ஏன்னா டிபி லிக்விடிட்டி ரெண்டுமே ஒண்ணுதான். லிக்விடிட்டி கிளாஸ் தான் நம்ம டிபி எடுத்து பார்த்தோம். அப்புறம் பீடிஆர் சிம்பிள், இது நானே யூஸ் பண்ணுவேன். 4 ஹவர் புரியல 1 ஹவர் போயிடுவேன், 1 ஹவர் புரியல 4 ஹவர் நிறுத்திப்பேன். ஓகேங்களா? ரெண்டு டைம் ஃப்ரேமும் உங்களுக்கு கிளியரா இருக்கணும், மார்க்கெட் ட்ரெண்டிங்ல இருக்கணும், அப்பதான் ரெண்டுமே கிளியரா இருக்கும். இல்லைன்னா எதனா ஒண்ணுதான் கிளியரா இருக்கும். புரியுதுங்களா? இது வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் பேசுறது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ். அங்க நீங்க மேக் பண்ற மார்க்கிங்ஸை லோவர் டைம் ஃப்ரேம்ல மாத்தணும் எக்ஸிகியூஷனா. இப்போ எக்ஸிகியூஷனா மாத்தணும்னா லோவர் டைம் ஃப்ரேம்ன்றது ஃபர்ஸ்ட் 15 தான் நீங்க போகணும், 5 போக கூடாது. 15ல எதுவுமே இல்லைன்றதுல தான் 5 போகும். சரிங்களா? அங்க போயிட்டு எம்எஸ்எஸ் பீடியரே பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் எம்எஸ்எஸ் எல்லாம் இல்லாம எடுப்போம்னா அது ஐஓஎஃப்டி. அந்த ஐஓஎஃப்டி நாங்க எடுக்கிறதுக்கு காரணம் ஹையர் டைம் ஃப்ரேம் ஆன 4 ஹவர் 1 ஹவர்ல மார்க்கெட் எதனா ட்ரிகர் ஆயிட்டு வந்தா எடுப்பேன், இல்ல எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? அது புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணும்னா நீங்க எடுத்தோடனே ஏஎம்டி டிடிஓ பாத்துருங்க, கிளியரா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து லண்டன்ல ட்ரேட் எடுக்கும் போது நிச்சயமா ஏசியன் வந்து கன்சல்டேஷனா இருப்பான், அப்ப ஏஎம்டி யூஸ் ஆகும். இன்கேஸ் நீங்க ஏசியன் எக்ஸ்பென்ஷன் ஆயிட்டானா எக்ஸ்ஏஎம்டி வரும். எக்ஸ்ஏஎம்டினா ஏசியன் எக்ஸ்பென்ஷன், அக்யூமுலேஷன் வந்து லண்டன் ஆயிடும். அப்போ உங்களுக்கு அக்யூமுலேஷன் லண்டன் போயிடுச்சுன்னா நியூயார்க் வரும்போது நீங்க அந்த நியூஸ் டைம் இல்ல மேக்ரோ டைம் வந்து மேனிபுலேஷனா யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். அப்படி சொல்றேன் நான். வெறும் எம்எஸ்எஸ் மட்டும் கண்மூடி தரமா பார்க்காம ஏஎம்டி பார்த்தா ஒரு ஃபார்மேஷன் இருக்கும்ன்றேன். ஆனா ஏஎம்டி நம்மளுக்கு தெளிவா மேனிபுலேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், நடக்குதா உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அது நடந்துருச்சுன்னு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வரதுக்கு எம்எஸ்எஸ் மார்க்கெட் கொடுக்கறது கிளியரா தெரியும்ன்றேன். ஓகேங்களா? அதுக்காக சொல்றேன் நான் அந்த ஆர்டர் வைஸ்ல வாங்கன்னு. இந்த 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளா ஒரு ட்ரேட் பிளான் பாக்கிறதுக்கு. 6th பாயிண்ட் வந்து எப்பவுமே நான் எல்லாருக்கும் சொல்றது, ஆஸ் எ பிகினர் நீங்க இப்பதான் மார்க்கெட் சொல்லுவாங்கன்னா ப்ரோ ட்ரெண்ட் தான் ட்ரேட் பண்ணணும், தேவையில்லாம கவுண்டர் ட்ரெண்ட் போகக்கூடாது. ஓவராலா மார்க்கெட்ஸ் வந்து டே டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ஸ் அலைன்மெண்ட் ஆகிதான் பை போகும். சரிங்களா? 1 டே மட்டும் பை போகுது, 4 ஹவர் மட்டும் பை போனதெல்லாம் சொன்னா சிரிப்பா இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி தான் போகும். அப்போ என்ன ட்ரெண்டு? பை. நீங்க அதை மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும், தேவையில்லாம அங்க செல் ஆகும், அதை ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால தான் நான் வேணாம்னு சொல்றேன். புரியுதுங்களா? நீங்க அதை மீறி பண்ணலாம். டே டைம் ஃப்ரேமோட ரீட்ரேஸ்மெண்ட் 4 ஹவர் டைம் ஃப்ரேமோட ரீட்ரேஸ்மெண்ட் வந்தா பிரச்சனை கிடையாது, அந்த ட்ரேடிங் நல்லா இருக்கும். இந்த 1 ஹவர் ரீட்ரேஸ்மெண்ட் 15 மினிட் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் ட்ரேடே பண்ணக்கூடாது, அதெல்லாம் வேஸ்ட். நீங்க அதை போய் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷனே சின்னது தானே. 1 ஹவர் ரீட்ரேஸ்மெண்ட்னா மார்க்கெட் எவ்வளவு போயிட்டு போகுது. அதனால தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்ற. போட்டுருக்குது டே ஃபாலோ ஆகிறதுக்கு காரணம், டேனா ஐஆர் நோக்கி போகுது இல்ல,
ஸோ அப்போ இஆர் டு ஐஆர் மாடல் ரீட்ரேஸ்மெண்ட் நீங்க பண்ணலாமே. அது 4 ஹவர் பார்த்தா கொஞ்சம் பெருசா இருக்கும். உங்க என்ட்ரி வந்து 15 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 2 to 3 ஹவர் ஈஸியாக கவர் ஆயிடும். நீங்க அதுவும் இங்கே போகாதீங்க. கவுண்டர் ட்ரெண்ட் ஓகே ஓகே இவன் ரொம்ப ரொம்ப மெயின். பண்ண மட்டும் டெக்னிக்கல் அலைன் நாலேஜ் ஓகே இதான் மெயின். இன்னைக்கும் டாலர் விழுது. ஏன் டாலர் விழுது? டேரிஃப் போட்டு டாலர் விழுறதுக்கான ஒரே ரீசன் எக்கனாமில பணம் இல்ல. டேரிஃப் போட்டான் அவன் கான்ட்ராக்ட மாத்திட்டு போக தான் யோசிக்கிறான். புரியுதுங்களா? வேற எந்த கண்ட்ரில நம்ம வந்து ஃபேக்டரி செட்டப் பண்ணும்போது நமக்கு நல்லா கிடைக்கும். எப்படி நம்ம அவுட் சோர்சிங் பண்றது தான் யோசிக்கிறாங்க. யாருமே வந்து சரி பரவாயில்ல ஏத்துக்குன்னு வந்து அமெரிக்காவோட டீல் பண்றான்ற அளவுக்கு யோசிக்கல. நெகோசியேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்ப 90 நாளைக்கு டேரிஃபும் பாஸ் ஆயிடுச்சு. அப்ப ஆக மொத்தத்துல டாலருக்கு ஒரு குட் நியூஸே இல்லைன்னா டாலர் செல்லுதான் ஆகும். வருமானமே இல்லாம எதுக்கு ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து ஏறும்? அதே மாதிரிதான் வருமானமே என்ன ஒரு நாட்டோட கரன்சி எப்படி ஏறும்? புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு இருக்கிறதையும் கெடுத்துட்டீங்கன்னா இறங்கதான் செய்யும். இருக்கிறதையும் கெடுத்துட்டீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா 2 வருஷமா வருமானமும் இல்ல, அதுக்குன்னு வந்து ரொம்ப கேவலமாவும் போயிடல. 2022 நவம்பர் மாசத்துல இருந்து 2024 நவம்பர் மாசம் வரைக்கும் இந்த 2 வருஷமா நீங்க வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல டிஎக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா டாலர் எடுத்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் இருந்தது. இப்போ இன்னும் மோசமா இருக்கு. கீழே வந்து உறைஞ்சி போயின்னு இருக்கு அது பாட்டுக்கும் செல்லுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல்ஸ்னாலே நீங்க மெயினா கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு ஆளு தான், ஜெரம் பவல். 2026 மே மாசம் வரைக்கும் ஜெரம் பவல் தான் இருப்பாரு ஃபெடரல் ரிசர்வோட சேர்மேனா. அவரு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி ஸ்பீச் கொடுப்பாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு மெயினே. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா டாலர் ஏறும். டாலருக்கு அகைன்ஸ்டா இருக்கு பாருங்க இந்த கோல்டு, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, இது எல்லாமே இறங்கும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா டாலர் அண்ட் பாண்ட்ஸ் தான் மேல போகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சானா பாண்ட் மார்க்கெட் கீழே வரும், கரன்சி கீழே வந்துடும், டாலர் கீழே வந்துடும். அப்ப அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய யூரோ, ஜிபிபி, கோல்டெல்லாம் பிச்சுட்டு மேல போகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுதான் முடிவு பண்ணுவானுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எதை வச்சு முடிவு ஆகுதுன்னா இன்ஃபிளேஷன். அதனாலதான் அந்த சிபிஐ டேட்டாவை கொஞ்சம் நல்லா பாருங்க, உட்காந்து அதை கவனிங்க, அந்த மார்க்கெட்ஸை பாருங்கன்னு சொல்றது. சரிங்களா? சிபிஐ டேட்டாவுக்கு இன்னும் ஒரு காரணம் கட்டா எப்படின்னா என்எஃப்பி நியூஸ். ஏன்னா நீங்க எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாதான் போய் செலவே பண்ண முடியும். நாட்டுல செலவு இருந்தா மட்டும்தான் இன்ஃபிளேஷன் இருக்கா இல்லையான்றதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சுத்தமான இன்ஃபிளேஷன் தான் இல்லைன்னு சொல்லல, அது ரொம்ப மோசம். அது வந்து ரெசெஷன் போயிடும். இன்ஃபிளேஷனோட டீபஸ்ட் ஃபார்ம் ரெசெஷன். ஒரு கண்ட்ரி தொடர்ந்து 6 மாசம் தன்னோட வருமானத்தை மைனஸ்ல காமிச்சிச்சுன்னா அது ரெசெஷன். 2 குவார்டர். ஓகேங்களா? சோ இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் டெக்னிக்கலுக்கும் அலைன்மெண்ட் ஆகாமதான் நீ ட்ரேட் எடுக்கணும். இப்போ அலைன்மெண்ட் ஆகதான் ஆகுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டாலர் வந்து எந்த நியூஸுமே இல்லைன்னா அப்ப ஜிபிபி யூரோ பைல தான் இருக்கும். பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. சைனா கிட்ட பேசுவோம் தான் சொன்னாங்க. அது எப்படி பேசுவோம்னா பேசும், எடுத்தோடனே சமரசம்லாம் ஆயிடாது. புரியுதுங்களா? அவங்க வந்து கம்யூனிஸ்ட். ஸோ அவங்களோட ஐடியாலஜி வேற, இவங்களோட ஐடியாலஜி வேற, அதை பத்தி அவங்க யோசிக்கணும். இப்ப ஈஸ்டர் பேச மாட்டாரு இப்போ எப்படி இருந்தாலும் இந்த 2 நாளைக்கு இன்னும் தள்ளி போவோம். பல பிரச்சனைகள் இருக்கு. ஆக மொத்தம் டாலர் குட் நியூஸ் இல்லைன்றதுனால டாலர் செல்ல தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கன்சல்டேஷன் இருக்கு. நமக்கு அப்போ இங்க கொண்டாட்டம் தான், பை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். செல் செட்டப் நம்ம எடுக்கல. கோல்டும் சொல்லவே தேவையில்ல, பை மட்டும் தான். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இன்னும் ஒரு சம்மரியா சொல்லணும்னா ஐஆர்எல் இஆர்எல் டே டைம் செக் பண்ணணும். மார்க்கெட்ஸ் கரெக்டா டிராவலிங்ல இருக்கா இல்ல எக்ஸாக்டா நிக்குதான்னு. உங்களுக்கு எஃப்இஜி டே ஐஸ் அண்ட் லோஸ் கரெக்ட் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. ஐஸ் அண்ட் லோஸ் சொல்றதுக்கு காரணம் நீங்க செல் மார்க்கெட் பார்க்கும்போது ஹை கலெக்ட் ஆகும், அது பேர் பை. புரியுதுங்களா? ஏன்னா பையானாதான் ஹை கலெக்ட் ஆக முடியும். அப்படி சொல்றேன் நான். தென் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிபி, பிடிஆர் எல்லாமே ஒரே 4 hour 1 hourலயே முடிச்சிடலாம். எக்ஸிபிஷன் 15 minute ஏஎம்டி பார்த்தா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏஎம்டி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருக்கும்போது நீங்க பார்த்தே ஆகணும்னு சொல்றேன். ப்ரோ ட்ரெண்டை மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண பழகுங்க. இல்ல கவுண்டர் ட்ரெண்டா இருக்குதுன்னா ஐஆர்எல் இருந்து இஆர்எல் டு ஐஆர்எல் மாடல் வரும் மார்க்கெட். ஒரு ஐ எடுத்துட்டு திருப்பி வந்து லோ வந்தாதான் பை எஃப்இஸ் தொட முடியும். அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். டெக்னிக்கல் வித் ஃபண்டமெண்டல்ஸ் மெயின். ஓகே ஜி, இது வரையும் புரிஞ்சுதுங்களா? நம்ம இனிமேதான் வந்து ட்ரேட் பிளானே பார்க்க போறோம். ஒரு ட்ரேட் பிளான் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் முக்கியம். ஃபண்டமெண்டல்ஸ் மீன்ஸ் நம்ம பார்க்க போறது 14th to 18th ஏப்ரல், அதாவது 3rd week of the ஏப்ரல் பார்க்கிறோம். மண்டே நியூஸ் இல்ல. ஓகேங்களா? நம்ம இப்ப ஜிபிபி பேர் எடுத்து பார்ப்போம். மண்டே நியூஸ் கிடையாது. டியூஸ்டே ஜிபிபி வந்து நியூஸ் இருக்கு. என்ன நியூஸ் இருக்கு? 11:30 AM ஜிபிபி கிளைமேட் கவுண்ட் சேஞ்ச். கிளைமேட் கவுண்ட் சேஞ்ச்னாலே அது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் அர்த்தம். சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் பீப்புள் கிளைமிங் அன்எம்ப்ளாய்மெண்ட். உங்களுக்கு யூஎஸ்ல இருக்குல்ல,
ஓகே. இந்த இதுலருந்து தான் இது ஒரு மதன் கூட எடுத்து போட்டிருந்தாரு அதானே? இந்த 2 ஹார் போட்டேன்னு சொல்லிட்டு. இந்த இந்த நியூஸ்ல தான் நெனைக்கிறேன். ஆமா இதான் அந்த நினைக்கிறேன். பக்கத்துல தான் இருந்தேன். எனக்கு சரியா இந்த ஞாபகம் பக்கத்துல இல்ல. தான் இருந்தேன். இதுவா தான் ஆ இருக்கும். ஆமா டியூஷன் எடுத்திருந்தாரு. ஆமா. அவரு வந்துச்சு, வந்தோனே டப்பு டப்புன்னு 2, 3 கேண்டில் ஏறுச்சு மேல. சர சரன்னு. ம். அது ம். அவர் ஃபன்னி ஸ்டேஜ்ல இருக்கிறனால எடுக்கலாம். ரியல் அக்கௌண்ட் வந்தப்ப எடுக்கக்கூடாது. ம். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஏன்னா ஓகே. உங்களுக்கு இறந்த காரணம் அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்பவுமே கம்மியா வரும். நீங்க அதை நோட் பண்ணுங்க. ப்ரீவியஸை விட ம். ஃபோர்காஸ்ட் அதிகமா கொடுத்துருக்கான். ஆனா ம்ஹ்ஹ்ம். உங்களுக்கு ஆக்சுவல் கம்மியா வந்தும் கிரீனா ம்ஹ்ம். காமிக்கிறதுக்கான காரணம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ல ஒரு நாட்டு குறைஞ்சாதான் நல்லது. குறைஞ்சது தான் நல்லது. கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜிபிபியோட சிபிஐ நியூஸ். இன்ஃபிளேஷன் ஓகே. இன்னும் குறைஞ்சிருக்கு. அது ஏன் ரெண்டா காமிக்கிறான்னா இன்ஃபிளேஷன் குறைஞ்சா நல்லதுதான், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதோட இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இன்ஃபிளேஷன் குறையுதுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும், அதனால உங்களுக்கு கரன்சி வந்து செல் ஆகிறதுக்காக அப்படி ரெண்டா காமிக்கிறாங்க. ம்ஹ்ஹ்ம். இப்போ இங்க வந்து குறையுதுன்னா செல்லு தான் போகணும், நீங்க வேற வழி கிடையாது. ம். ம்ஹ்ஹ்ம். ஓகே. அடுத்து இங்க பாருங்க, யூஎஸ் வரான் 6 மணிக்கா. சேல்ஸ், ரீட்டைல் சேல்ஸ், அது வந்து கோருக்கும் ம். இவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நீங்களே பாருங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வராது, அவ்வளவுதான். ம். ஓகே. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இல்லாம கோர் ரீட்டைல் எல்லாமே சேர்த்து ரீட்டைல், ம். அது ஓகே. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ம்ஹ்ஹ்ம். நார்மலா இப்போ 0.7ல இருந்து 0.4 ம். ஃபோர்காஸ்ட் ம். செல்லு. இது ம். 0.2ல இருந்து 1.3 இது பை. ஓ ஓகே. இப்போ இங்க வந்து நான் பார்க்க வேண்டியது ரீட்டைல் சேல்ஸ் தான் பார்ப்பேன். கோர் ஓகே. ரீட்டைல்ன்றது ஆட்டோமொபைல் மட்டும் தானே இல்ல, ரீட்டைல் சேல்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கா. இப்ப ம்ஹ்ஹ்ம். ரீட்டைல் சேல்ஸ் எனக்கு பை வந்துருச்சு, அது போதும். ம்ஹ்ம். அதே மாதிரி இவனை ம். மாத்தி விட்டான் பாரு கோர் ரீட்டைலும். அவன் வந்து ம். ஓகே. ப்ரீவியஸ் 0.7, ஆக்சுவல் வந்து ம். 0.5 தான். ஆனா டேட்டா ம்ஹ்ம். எப்படி பார்ப்பாங்கன்னா ப்ரீவியஸை பார்க்க மாட்டாங்க. ம். ஆக்சுவல் வந்து ஃபோர்காஸ்ட்டை விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, அதான் மெயின். ஓகே, ஓகே. உங்களுக்கு ஆக்சுவல் டேட்டாவே இல்ல. ஓகேங்களா? நீங்க வந்து ம்ஹ்ம். பிஃபோர் அனலைஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா இருக்காது. அப்ப நீங்க ஆமாமா. ப்ரீவியஸ் இருக்காது. ஃபோர்காஸ்டே வச்சு டிசைட் ஃபோர்காஸ்ட். பண்ணிப்பீங்க. ம். ம்ஹ்ம். ஆக்சுவல் டேட்டா வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்? ம். ஆக்சுவல் டேட்டாவே ஃபோர்காஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் மறந்துடணும். ஏன்னா நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே. 5 நிமிஷம் ட்ரேட் பண்ண முடியாது இல்ல ம். பண்ணீங்களா, ஓகே, ஓகே. அப்படி சொல்றதுனால. ம்ஹ்ம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இங்க 0.4 வராம 0.5 வந்துச்சு. ஆக்சுவல் ம்ஹ்ம். கிரேட்டர் தென் ஃபோர்காஸ்ட் இஸ் குட் ஃபார் கரன்சி. ஆஹா. கரெக்ட்டுங்களா? இங்க நீங்க எடுத்து ஆ. பாருங்க, போட்டிருப்போம். ம்ஹ்ம். ஆக்சுவல் கிரேட்டர் தென் ம்ஹ்ம். ஃபோர்காஸ்ட். ஆக்சுவல் வந்து ம்ஹ்ம். ஃபோர்காஸ்டோட அதிகமா இருந்தா அந்த கரன்சிக்கு நல்லதுன்றான். நல்லதுன்னா பை நல்லது. ஆகுன்றான். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. சரி, அப்போ இங்க யூஎஸ் பை ஆகுது. ஆஹா. அதுவும் இல்லாம இங்க இன்ஃபிளேஷன் வேற வந்து கம்மியாயிருச்சு. அப்போ அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி செல் மோடா தானே இருக்கு. ம்ஹ்ம். ஆமாமா. ஏன்னா இப்போ டாலர் ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ ஜிபிபி கீழே விழுந்தாகணும். ஆல்ரெடி ஜிபி ம். மதியானமே கீழே விழுந்துட்டான். ம்ஹ்ம். ஓகே, இது வருங்க, உங்களுக்கு இது டைமிங் மாத்தம் அதை மறந்துட்டேன். பிசி -7 தானே ஜி. 4 சொல்லுவீங்களா? 7 சொல்லுவீங்களா? 4 வச்சுக்கலாம். அரிசோனா வேணாம், இதையும் வச்சுக்கோங்க. ஈஸ்டர்ன் டைம்ல ஓகே தான். இது நியூயார்க் டைமே வச்சுருங்க. நியூயார்க் தான். நியூயார்க் டைம் வச்சுருங்க. போன எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக 8:30 காமிக்கும். ம்ஹ்ம். அப்படிதான். இப்போ பாருங்க, ஓகே. இப்போ கரெக்டாக இருக்கும். அடுத்து ம்ஹ்ம். தலைவர் பேசுறாரு. ம்ஹ்ம். அவர் பேசி முடிச்சிட்டாரு. இன்ஃபிளேஷனு ம்ஹ்ம். கொஞ்சம் பயமா இருக்கு, டாரிஃப்லாம் பார்த்து. ஸோ ரேட் கட்ல ம்ஹ்ம். இல்லைன்ட்டாரு. இல்லன்னு சொல்லியிருக்காருல்ல. இல்லைன்ட்டார், ரேட் கட் இல்லைன்ட்டார். ம்ஹ்ம். நெக்ஸ்ட் டேர்ஸ்டே பாருங்க, இயு ஓகே. ஃபெட் என்ன சொல்றாங்க, அதாவது ஃபெட் பாலிசி இருக்குல்ல, அது மாதிரி இயுக்கு வந்து மானிட்டரி பாலிசி தான் போட்டிருப்பான். அவன் ரேட் வந்து கட் பண்ணிட்டான். ஆஹா. 2.40, அதாவது ம்ஹ்ம். 0.25% வந்து ரேட் கட் பண்ணிட்டான். ம்ஹ்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ம்ஹ்ம். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் டேர்ஸ்டே. ஓகே. இதை ஓகே. பாருங்க, இதுவும் கம்மியா இருக்கு. குட்டா தான் இருக்குது டாலருக்கு. ஓகே, டாலர் ஒரு மாதிரி வீக்கரிங்கா இருக்கு டாரிஃபால. ம்ஹ்ம். ஓகேங்களா? ஜெரம் பவுல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துவன்னு சொல்லல, ம்ஹ்ம். ஏத்துவன்னு சொல்லியிருந்தாலாவது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கும். ஆஹா. அவர் இப்பத்தி கட்டு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. ஒன்னாவது பெரிய பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது, அது எல்லாருமே தெரியும் கட்டல்ன்றது. மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் புதுசா வந்தாதான் அதுக்கு ஆக்ட் பண்ணும். பழசே பேசின ஆக்ட் பண்ணாது. மார்க்கெட்ஸ்னா அவனுங்க தான் ஏத்தலாம், நம்ம கிடையாது. ஸோ ஓகே. டாலர் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வீக்கனா இருக்கு. நம்ம ஜிபி பை பார்ப்போம். டியூஸ்டே மட்டும் கொஞ்சம் உஷாரா பார்ப்போம். சரி, வெனஸ்டே ஓகே. மண்டே நியூஸ் இருக்கு. சரி, அவங்க இப்போ சார்ட் சொல்ல போறோம். இப்போ ஜிபிபி எடுக்கிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் சும்மா போங்க. ஓகே. அதாவது லாஸ்டா எங்க தொட்டுச்சுன்னு பாக்கிறதுக்காக சும்மா ஆர்டர் ஃப்ளோ தான். ஓகே. பாருங்க, கரெக்டா IRL. ஆஹா. இந்த IRL இருந்து மார்க்கெட்டுக்கு இது ஒரு ERL ம்ஹ்ம். ரீச் ஆயிட்டான். தெரியுதுங்களா? ம். போற போக்குல திருப்பி இங்கே ஒரு இடத்துல தொட்டு தான் போயிருக்கு. நீ அங்கேயே எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது இங்க பாருங்க, இதுதான் டீப் டவுன். இவ்வளவு டீப்பா வந்துருக்குன்னா அப்ப ஏதோ ஒன் டேல வந்து போயிருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இங்க எடுத்ததுக்கு, அதாவது இங்க வந்து தொட்டதுக்கு அவன் இங்க போகணும் கன்ஃபார்மா. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பாடி வைப்போம்.
ஓகே. அப்புறம் ஆனா விக் வச்சுக்கலாம். ஓகே. இது வரையும் வைங்க. இப்ப ஓகே. இதையே வந்து நீங்க ஆனா டே இன்னும் டைம் ஃப்ரேம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன் இருக்கு, ஆனா அதுவே உங்களுக்கு வந்து நல்ல பர்சன்டேஜ் தான். நான் பார்த்தேன். 1% அது மூவ்னா 1000 அது நம்ம இங்கேருந்தே பிடிச்சிருக்கணும். ம். இங்கே தொட்டாச்சு. ம். ஓகே. அப்ப இங்க இருந்தே பிடிக்கணும்ல. இங்க தொடும் போதே நம்ம என்ன பார்த்தோம், இருங்க கிளாரிட்டிக்கு உள்ள போயிடலாம். இங்க தொடும் போதே நம்ம பார்த்தது டே டைம் ஃப்ரேமுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போலாம் அப்படின்னு நம்ம தான் டிஸ்கார்ட் நான் போட்டிருந்தேன். ஓகே. ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா மிட்டிகேஷன் ஆனாதான் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமா இருக்கும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து ஆல்ரெடி இங்கேயும் ஒரு வாட்டி மிட்டிகேட்டர் இங்கே வருதா போலாம் இங்க இருந்தே, அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 0.5 கீழே இது வந்துச்சு, இருந்தாலும் இது இருந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜோன், அதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி நடந்தது. அதுனாச்சு ஒரு நாள் கவனம் இருந்தாலே போதும், மார்க்கெட் தான் வந்துருச்சு. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருந்தோம், நான் தான் கேட்கிறேன் எல்லார்ட்டையும். நீங்க ஸ்விங் ட்ரேடே எடுக்கலாமே. ஸ்விங் ட்ரேடே எடுக்கலாம் நீங்க. இங்க இருந்து இது வரைக்கும் பாருங்க, அரௌண்ட் ஒரு கரன்சியோட 3.5% உங்களுக்கு நவுந்திருக்கு. அப்போ உங்க ப்ராஃபிட்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் நவுந்திருக்குன்றது நீங்க தான் பார்க்கணும். இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்விங் ட்ரேட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நீங்க 1 hour இங்க பாக்குறீங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி எனக்கு பொறுமையாவே எடுங்க. கில் ஜோனே கூட கிடைக்கும் ஸ்விங் ட்ரேட்ல கூட வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இதை டெலிட் பண்றோம். அது வீக்லி IRL, இது டெய்லி IRL போதும். இங்க பாருங்க, இது ஒரு ஹை, இது ஒரு லோக்கு, இது ஒரு லோவர் லோ, சரிங்களா? இதை தூக்கணும். அதை தூக்கும் போது கிராஷா இருக்கா? ஓகே, அதை தூக்கிட்டு திருப்பி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது அழகா நீங்க இந்த எஃபிஜி போடுறீங்களோ இல்லையோ, இந்த IFG வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கு. மொத்தமா அழகா இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ், பேச்சே கிடையாது, சரிங்களா? இப்ப நீங்க எடுக்கிறீங்கன்னா டைம் பாருங்க, 5 மணி. 5 மணின்றது உங்களுக்கு வந்து லண்டன் தான். நீங்க 2ல இருந்து 5 வரையும் ட்ரேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஒண்ணுங்க எடுக்கலாம் இல்லையா, அகைன் உங்களுக்கு இங்க இருந்து மேல போனாருங்களா? நான் சொல்றது இதை சொல்றேன். அடுத்தது திருப்பி மார்க்கெட்டிங் வந்து தொடுது பாருங்க இந்த இடத்துல. இது 11 மணி. இது வந்து நியூயார்க். இந்த 2 வாட்டி நீங்க எடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆக்சுவலா மிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, இங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதனால உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஐ எடுத்தது இதுவும் ஐயர் தானே ஜி? அயன் மார்க்கெட்டிங் கீழே வருதுங்களா? கீழே வரும்போது தொட்டு தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் ஜி. ஏன் நான் வந்து பீட்டர் இதை ஒன்று மட்டுமே அச்சீவ் பண்ணிருக்கானா, இது வந்து ஈக்குவலோஸா இருக்கு. இங்க இருந்து நம்ம மார்க் பண்ணா காலி ஆயிடும் ஈஸியா. சோ இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? அழகா ஐயரே ஸ்ட்ரக்சர் போகும்போது நம்ம மார்க்கெட் இருக்கக்கூடிய லிக்விடிட்டி வித் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும். கரெக்டா இங்க என்ட்ரி எடுக்கிறோம். இந்த என்ட்ரி பாருங்க, இதுதான் ஜி அவுட் ஆஃப் த கில் ஜோன். எதுவும் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்தா, திருப்பியும் கொடுத்தா, இங்க அவுட் ஆஃப் த கில் ஜோன். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம டிஸ்கவுண்ட் என்ட்ரி கிடைக்கலன்னா ஒரு ஐயை பிரேக் பண்ணுவோம், பிரேக்கர் பாத்துக்கலாம். பிரேக் ஆயிடுச்சு, ரீடெஸ்ட் 3 மணிக்கு. அந்த 3 to 4 லண்டன் டைம்ல, லண்டன் கில் ஜோன்ல செம்ம டைம் அது. சில்வர் புல்லட் அது. லண்டன்ல வந்து 3 to 4 AM ரொம்ப மெயினா பார்க்கணும். 2 to 5:30 3 to 4 மெயின். நியூயார்க் பொறுத்த வரைக்கும் 8 to 12 அந்த 10 to 11 மெயின். ஸோ நீங்க எடுத்துக்கலாம். இங்க ஒன்னு பிரேக்கர் எடுத்துக்கணும், இல்ல அந்த எஃபிஜியாவது எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அங்க இருந்து இது வரைக்கும் உங்களோட டிபி இருக்கும். சரி, இப்போ சும்மா பாக்ஸ் வச்சு பாருங்க. நான் எக்ஸாக்டா போடல, ஒரு தோராயமா போடுறேன். இது வரைக்கும் எஸ்எல் வைப்பீங்களா? 334 to 350 வைப்போம். இன்டர்நெட்னால கொஞ்சம் அப்படிதான் வைப்போம். இது வரையும் வைங்க டிபி. அரௌண்ட் ஒரு 13.13 அவ்வளவுதான். 13 தான் வேணும். 13 தான் எல்லாரும் இன்ட்ராடேலயும் ட்ரை பண்றாங்க. இன்ட்ராடேலயும் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. வாரத்துக்கு 2 hourல இருந்து 4 hour ட்ரை பண்றாங்க. 2 ட்ரேட் கிடைச்சா 4 hour ட்ரை பண்றாங்க. ஒரு 4 வாரத்துக்கு 16 hour ஆகுது. இப்போ இதை வந்து நீங்க எப்படி பாக்கணும்னா, ஒரே பேர்ல இருந்து எனக்கு கிடைக்கணும்னு யோசிக்க கூடாது. ஸ்விங் ட்ரேட் போகும்போது இன்ட்ராடேக்கு நீங்க 2 ட்ரேட் பண்றீங்களா, EUGUன்னு. ஸ்விங் ட்ரேட் வருதுன்னா நீங்க ஒரு 4-5 பேர் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. EUGU வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் AUD NSD வச்சுக்கலாம், அது GBP JP USD JP வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ எதனா ஒரு பேர்ல வந்து உங்களுக்கு மாசத்துக்கு 2 என்ட்ரி கிடைச்சுனே தான் இருக்கும். அதாவது எதனா 2 பேர்ல ஒரு என்ட்ரி கிடைச்சாலும் மாசம் 2 என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சிடும்.
ஸ்விங் ட்ரேடர்லாம் வந்து இதுல தான் எடுப்பாங்க. ம். இது ஹையர் ஃப்ரேம்ல தான் எடுப்பாங்கல்ல? ஆமா, டே 4 ஹவர் பார்த்துட்டு 1 ஹவர் எக்ஸிபிஷன் பண்ணிட்டு ஈஸி ஜி. ஓ! ஓகே, டே ஓகே. டு 1 ஹவர் ரொம்ப ஈஸி. 4 ஹவர் கூட போக வேணாம். டே டு 1 ஹவர் ம். ரொம்ப ஈஸி. ஓகே. உங்களுக்கு இப்போ என்ட்ரி ஒன்று இங்க எடுப்பீங்க நீங்க. இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. ஆஹா. ம். இந்த இடத்துல உங்களுக்கு ரீச். உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்க கூட வெளியே வந்துருக்கலாம். ஆஹா. அது ஓகே. 11 முடியும். உட்காந்தீங்கன்னா ஒண்ணும் ம். இல்ல. காலையோட முடியும், இது நைட் முடியுது அவ்வளவுதான். ஆனா ஓகே, ஒரு ஓகே. வாரம் அந்த மாதிரி ஆகும். 3 நாள்ல இருந்து ஒரு வாரம் அந்த மாதிரி ஆகலாம். ஓகே, ஓகே. இதே ட்ரேடு நீங்க பிபிக்கு வைங்க. ம்ஹ்ம். பிபிக்கு உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டாப் ஆனது எப்போ? ம். 10ஆம் தேதி. ரீச் ம்ஹ்ம். ஆனது 4ஆம் தேதி. இது 4 நாள்ல முடிஞ்சிச்சு. ம்ஹ்ம். இந்த ட்ரேடு நீங்க எடுத்து பாருங்க. ஓகே. இது 8.5 ஆர். ஏன்னா இது வந்து ம்ஹ்ம். எஸ்எல் வந்து அதிகம். ஓகே. 420. அது 350 தான் ம். இருந்தது. இது 420 இருக்கு. அதனால ஓகே. உங்களுக்கு தேவையில்லை. ஸ்விங் பொறுத்த வரைக்கும் 2 to 3% ரிஸ்க் எடுப்பாங்க ஈஸியா மினிமம். ம்ஹ்ம். சரிங்களா? ம்ஹ்ம். நான் ப்ராஃபிம்ல சொல்லல. ஏன்னா ப்ராஃபிம்ல உங்களுக்கு 10% தான் டார்கெட் இதுவே டாடோன்லே. ம். ப்ராஃபிம்ல ம்ஹ்ம். நீங்க 1 1.5 எடுக்கலாம் தப்பு இல்லை. ஓகே. இப்போ வந்து 2 to 3% எடுக்கிறானா அது வந்து 8 ஆர்னு யோசிச்சுக்கோங்க. 16 to ம். 25% அவன் ஈஸியாக சம்பாதிச்சு. அவ்வளவுதான். ஓ! நீங்களும் அதான் ட்ரை ஓகே. பண்ணி அவன் அதான் ட்ரை பண்றான். ம்ஹ்ம். ஸோ இப்போ இது புரிஞ்சாலே நீங்க தேர்ட் வீக் ஆஃப் த ஏப்ரல் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெளிவா புரிய வேண்டிய நம்ம பையில தான் இருக்கும். ம்ஹ்ம். புரியுதுங்களா? ஓ! ம்ஹ்ம். தெரியுது. அவ்வளவுதான். ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு வந்து இங்க கரெக்டா முடியுது 14th முடியுது இங்க இருக்கு மார்க்கெட். நீங்க நியர்லி ம்ஹ்ம். தேர்ட் வீக் வரும்போது இஆர்எல் கம்ப்ளீட் பண்ண போறான். ம்ஹ்ம். ஓகேங்களா? அதனாலதான் அதான் உங்களுக்கு ஜி இந்த கம்ப்ளீட் தேர்ட் பண்ண வீக். போறோம். ஆமா, தேர்ட் வீக் ஆனாலும் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ம்ஹ்ம். மேக்ஸிமம் கன்சல்டேஷன் தான் இருக்கும். ம்ஹ்ம். ஓகே. பட் கரெக்டா ஆனா இப்ப 14th போயிட்டான் ஜி. ஏப்ரல். யூரோ உட்காந்துட்டான் அப்படியே. ஹீரோ உட்காந்து கோல்டு இது டிஎக்ஸ்ஒய் காரணம். நீங்க டிஎக்ஸ்ஒய் எடுத்து பாருங்க. 4 ஹவர் டிஎக்ஸ்ஒய் பாருங்க. அடுத்தது யூரோ ம்ஹ்ம். பாருங்க. இருங்க ஃபர்ஸ்ட் ம். ஜிபி முடிச்சுட்டு வருவோம். ஓகே, ஓகே. நம்ம டார்கெட் இந்த ஐங்களா. ம். ஆமா. சரி, அதை முடிச்சுட்டா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு டவுட்னா இதை வந்து வீக்லிலே மார்க் பண்ணி வச்சுட்டு வந்தோம். நம்ம ம்ஹ்ம். வீக்லியில பாடி அது. ம்ஹ்ம். அடுத்தது வீக்லியோட விக்கிங் அண்ட் டேக்கும் விக்கு தான். இந்த 2 ம். டார்கெட் ஓகே. வச்சுக்கலாம். ஓகே. அவ்வளவுதான். இடையில இந்த ஃபீஸ் பார்த்து செல் ஆயிடுமா அப்படிலாம் கேட்டா ஆனா பாத்துக்கலாம். 1 ஹவர்ல எம்எஸ்எஸ் வச்சா பாக்கலாம். என்ன கேட்டா ஆகாது. நான் அந்த எஃப்ஜி தான் ஜி போட்டு வச்சிருக்கேன். ஆனா செல் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல ஜி. செல் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட்ஸ் கரெக்டா ரியாக்ட் ஆகிடுச்சு. நான் ம். ரீட்ரேஸ்மெண்ட் டீப்பா வரும்னு பார்த்தேன். ம். ஓகே. இங்க ஏதாவது வந்துட்டு போவான்னு பார்த்தேன். அந்த மாதிரி இல்ல. ம்ஹ்ம். ம். அவன் சிம்பிளா என்ன பண்ணான், இங்கேயே ம்ஹ்ம். முடிச்சிட்டான் வேலையை. ம். ஓகே, ஓகே. ஓகேங்க, அங்கேயே முடிச்சிட்டான். ம்ஹ்ம். இங்க இந்த ஐஆர்எல் இருந்ததுனால தான் நான் வந்து எல்லாருக்கும் வேலைக்காம ட்ரேடுன்னு சொன்னேன். ம். டிஸ்கார்ட்ல வேலைக்காம வந்து கரெக்டா ஜிபிபிஎஸ்டி பை இருந்திருக்கும். அது மாதிரி ம்ஹ்ம். பாருங்க. இதுதான் ஜிபிபிஎஸ்டி ம்ஹ்ம். ஓகே, 15 ஓகே. கரெக்டா டேஸ்ட். ஆமா, ஐஆர்லாம் ஆமா. பார்த்துட்டு தான் இருக்குது. லிக்விடிட்டி அன்ட்டும் முடிஞ்சது. இது வந்து முன்னாடியே ம். சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஹையர் டைம் ம். ஃப்ரேம் லோ டைம் ஃப்ரேம் நான் கவனிக்கல. ம்ஹ்ம். ஓகே. ஹையர் டைம் ஃப்ரேம்ல மட்டும் ஈக்குவல் லோஸ் இருந்தது. எனக்கு அது ஒன்று மட்டும் தான் ஓகே. டவுட்டு. ம். இதான் போட்டிருந்தேன். 4 ம்ஹ்ம். ஹவர்ல எஃப்இஜி இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனா ம்ஹ்ம். இது பாத்தீங்கன்னா ஈக்குவல் லோவா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஓகே. எனக்கு ஒண்ணு இந்த எஃப்இஜில இருந்து போட மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா இந்த ஈக்குவல் தூக்கிட்டு போகும். தூக்கிட்டு போவோம். ஓகே. அவன் தூக்கிட்டு போகும். ம்ஹ்ம். அது அப்புறம் போட்டு வச்சிருந்தேன். ஈக்குவல் லோ இருக்குங்களா, தூக்கிட்டு ம்ஹ்ம். 2 வாட்டி. ஆஹா. அதுக்கப்புறம் 1 ஹவர்லயே பாருங்க தெளிவா இந்த ஐக்கு மேல இன்னொரு ஐயரை போயிட்டு எஃப்இஜி கொடுத்துருக்கான். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. கொடுத்துட்டு தான் போனான். ம்ஹ்ம். சரிங்களா? 15 ஓகே. மினிட் சார்ட்டுக்கு. ம்ஹ்ம். ஓகே. புரியுது, புரியுது. ஸோ இப்படி அலைன்மெண்ட் நீங்க பண்ணிட்டாலே போதும். ம்ஹ்ம். ஓகே. அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்மளோட ட்ரெண்ட் பை தான். அது கிளியர் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் ஆமா இது, ஜி. ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்கெட்டு. இங்க வந்து ம்ஹ்ம். பர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து இங்க முடிச்சானுங்களா, ம்ஹ்ம். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் நவரணும்னா 1% போனோம். இங்க ஃபுல்லா நவரணும்னா 2.25% போனோம். அது ஒரே வாரத்துல போகும் போகாதுன்றதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது. ஆமா, போகாது வந்துருங்க. நம்மளோட எண்ணம் என்ன இருக்கலாம்னா நம்ம இங்க ஃப்ரைடே முடிக்கும் போது மேபி ம். மண்டே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் சின்னதா அப்படி கொடுத்துட்டு போலாமேன்னு சொல்லிட்டு, ஆனா ம்ஹ்ம். சம்பந்தமே இல்லாம ஒரு ஐய தூக்கம் ரீட்ரேஸ்மெண்ட் வரது சந்தேகம் தான், ம். வராது. ஓகே, ஓகே. ஓகேங்களா? அதனால விட்டாச்சு, அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ம்ஹ்ம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 4 ஹவர் போயிட்டு ஸ்ட்ரக்சர் 1 ஹவர் 4 ஹவர் ம்ஹ்ம். ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு உள்ள போயிடும். ஓகே. ஃப்ரைடே இங்க முடிஞ்சது. கரெக்டா எஃப்இஜி தொட்டு கிளம்புறான். ஓகே, நீங்க இப்போ மண்டே உள்ள வரும்போது என்ன பண்ணுவீங்க? 1 மணிக்கு உள்ள வருவீங்களா? ம். ஆமா. அப்பதான் 1 ஹவர் கழிச்சு நீங்க 2 மணில இருந்து 3 மணி நேரம் மார்க்கெட் பார்க்கணும். 3.5 மணி நேரம் பார்க்கணும். ஆஹா. ம். சரி, ஒரு நிமிஷம்.
இதை ஃபர்ஸ்ட் மேபி மார்க் பண்ணி வச்சு அதை மட்டும் கூட காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். ஓகே ஆர்டர் ஆஃப் ஃப்ளோ கரெக்டாக போகுது. அங்கே எஃபிஜி இல்லை, நம்ம சொன்ன மாதிரி எஃபிஜி இல்லை, ப்ரீவியஸ் கேண்டில் போய் பார்த்துட்டு இங்கே எஃபிஜி இருக்கு. ஓகே ஓகேங்களா? ஓகே அடுத்தது அந்த 1 மணி கேண்டில் இங்கே 1 மணி. ஓகேங்களா? அதில் 1 ஹவர் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம முடிஞ்சு போன மார்க்கெட்டை பார்க்கறதுனால நம்மளுக்கு 4 ஹவர் கேண்டில் இருக்கு. அப்போ 1 ஹவர் கேண்டில் தான் நம்மளுக்கு தெரியும். 2 மணி நேரம் நம்ம தான் பார்க்கணும், இனிமேல் தான் பார்க்கணும். அதை ஓகே 1 ஹவர் போயிடலாம். நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே 1 ஹவர் வந்தீங்கன்னா உங்க ஆர்டர் ஃப்ளோ செமையா இருக்கும். நீங்க 1 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். ஓகே நீங்க இங்க எடுக்கிறீங்க, இதுவே உங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ தான். இதெல்லாம் ப்ரீவியஸ் வீக் இருந்தாலும் சொல்றேன் பாருங்க. நான் ப்ரீவியஸ் வீக் நான் வீடியோ போடலையே. ஓகே இது பாருங்க. இது 4 ஹவர் மார்க் பண்ணாலும் தான் அப்படி இருக்கு. பாருங்க, இப்போதான் மண்டே ஒரு 1 ஹவர் மண்டே. ஓகே, இப்போ பாருங்க, இந்த இடத்துல எஃபிஜி டேப். ஓகே சரிங்களா? நீ வந்தா 2 மணி. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே கிடையாது, இந்த எஃபிஜி தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நான் இங்க வந்து ட்ரேட் எடுக்க பார்க்கலாம், தப்பு இல்லை. 15 மினிட் போலாம் வாங்க. அதனால தான் உங்களுக்கு பொறுமையா மார்க் பண்ணிட்டு வந்தேன். ஓகே இப்போ 15 மினிட் எடுங்க. ஏஷியன் மார்க்கெட் இண்டிகேட்டர் போடுங்க, ஈஸியா இருக்கும். ஏஷியன் தனியாக அண்ணன் தனியாக நம்ம கத்துக்கலாம். ஓகே நம்ம பார்க்க வேண்டியது 2 மணி இங்க இருந்து பார்ப்போம் ஜி. இது 1 ஹவர் எஃபிஜி. 1 ஹவர் எஃபிஜில இருந்து மார்க்கெட்ஸ் கரெக்டா பை ஆயிட்டே இருக்கு பிஎம் டு ஏஷியன் செஷன் வரைக்கும். உங்களுக்கு இங்க ஈக்குவலைசஸ் இருக்கு. நமக்கு என்னன்னா ஜஸ்ட் ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்து அகைன் டேப் ஆகிற அளவு பீரியட் யாராவது வச்சிருந்தா நம்ம என்ட்ரி எடுக்க முடியும், இல்லை என்ட்ரி எடுக்க முடியாது. அப்போ 15 மினிட்ல இங்க பாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க 15 மினிட் கன்சல்டேஷன்ல இருக்கு. 5 மினிட்ல வேணா நம்ம எதாவது தெளிவா பார்க்கலாம். 5 மினிட் போலாம், எதனா இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, இங்க பாருங்க, ஏஷியன் மார்க்கெட்ஸ் உள்ள வந்தாச்சு. இது 1 ஹவர் தான். ஓகே இந்த 1 ஹவர் எஃபிஜில மார்க்கெட் டேப் ஆகுறது ஏஷியன்ல தான் டேப் ஆயிருக்கு. அங்க இருந்து மார்க்கெட் எனக்கு 2 மணிக்கு மேல எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இதான் 2 மணி ஸ்டார்ட் ஆகுச்சு. இது அக்யூமுலேஷன் கரெக்டா இருக்கு. டிடிஓ மார்க் பண்ணுங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். 12 மணி 12 இதான் 12 மணி. ஓகேங்களா? 12 மணி. ஓகே, மார்க் பண்ணிட்டோம். நீங்க 2 மணி தான் உள்ள வரீங்க. நமக்கு முன்னாடியே ஒரு எம்எஸ்எஸ் எஃபிஜி எல்லாம் பக்காவா போயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாது. இங்க இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எஃபிஜி டேப் ஆகல, இங்க எஃபிஜி டேப் ஆகணும். என்ட்ரி என்ட்ரி இல்லைஜி, அவ்வளவுதான். லண்டன் விட்டாச்சு. இவ்வளவு ஃபாலோ பண்ணியே என்ட்ரி கிடைக்கல. இதான் நான் சொல்லுவேன், நிறைய ஆர்டர் பண்ணியும் சம்டைம்ஸ் கிடைக்காது. அது ஃபர்ஸ்ட் புரியாது மக்களுக்கு. அவங்க பொறுத்த வரைக்கும் என்ட்ரி கிடைச்சிடணும் அப்படின்றத யோசிப்பாங்க. ஸோ என்ட்ரி வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு செஷன் விட்டு ஒரு செஷன் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். எல்லா செஷன்ஸ்லயும் என்ட்ரி கிடைக்கும் நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. சரி, இப்போ லண்டன் விட்டாச்சா, அது மண்டே தான். மண்டே வந்து நம்மளுக்கு நியூஸ் வரல, லண்டன் தானே போச்சு, அப்போ நியூயார்க் பார்க்கலாமே. புரியுதுங்களா? ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வரலாமே. இப்போ எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு, அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வந்து திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகலாம் சொல்லிட்டு எதிர்பார்க்கணும்ல. ஒரு செஷன் முடிஞ்சு ஒரு செஷன் நீங்க மார்க்கெட் பார்க்க போறீங்கன்னா இன்னொரு வாட்டி 4 ஹவர் 1 ஹவர் பார்த்துட்டு தான் வரணும். ஒரு வாட்டி 4 ஹவர் 1 ஹவர் செக் பண்ணிக்கோங்க, அதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா லண்டன்ல என்ன முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இதான் நீங்க லண்டன்ல பார்த்து 1 o'clock கேண்டில், அது 1 to 5 o'clock வரையும் போகுமா? கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் இது 5ல இருந்து 9 o'clock வரையும் போகுச்சு. 5 to 9 5 to 8 வரையும் நீங்க பார்க்கலாம் லைவ் மார்க்கெட்டை. முடிஞ்ச மார்க்கெட் இருக்கும். லாஸ்ட் 1 ஹவர் நீங்க ட்ரேட் உள்ள போயிடுவீங்க. கரெக்டா? உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது இந்த 5 to 9ல 8:30 தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுமே. உங்களுக்கு 3.5 மணி கேண்டில் உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கும். முன்னாடி 1 ஹவர் போனீங்கன்னா ஒரு பக்காவா இருக்கும். ஏன்னா இப்ப நான் இந்த எஃபிஜி மார்க்கெட் பண்ணக்கூடாது, முடிஞ்சு போடணும். இல்ல இனிமேல் நடக்கும் போது மேடம் மட்டும் பண்ணலாம். நான் தான் சொன்னேன், நான் அடுத்தது வந்து உங்களுக்கு ரீப்ளே சார்ட் போட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பதான் தெரியும், ரீப்ளே சார்ட் போட்டு தான் தெரியும் ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்க பாருங்க, இது 2 o'clock, இது எஃபிஜி, இது நீங்க மார்க் பண்ணலாம். ஈஸியா இருக்கா? இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், அழகா லேட்டஸ்டா ஒரு எஃபிஜி போச்சு பாத்தீங்களா, இங்க இருந்து நீங்க ஒரு 50 டிரா பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இது பெரிய எஃபிஜி, அதுக்கு 0.5 வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பாக்குறேன். அப்படி இல்லைன்னா கூட சிஇ பாத்துக்கலாம் ஜி. சிஇ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி.
இந்த இடம் உங்களுக்கு சிஇயா வந்துடும். பெரிய ஃபீச்சர்ஸ் தான் நான் சிஇ பார்க்க சொல்றேன். ஓகே. எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேப் ஆனது இப்போ 8 மணிக்கு தான் டேப் ஆகுது. நீங்க எக்ஸாக்டா மார்க்கெட் உள்ள வரதே 8 மணி தான். அப்ப நீங்க அங்க இருந்து என்ட்ரி பார்க்கலாமே தாராளமா. இன்னும் உங்களுக்கு அவைலபிளா தானே இருக்கு. இப்போ போங்க 15 மினிட் போங்க. இப்போ புரியுதுங்களா? நான் ஏதாவது சொன்னேன். அக்யூமுலேஷன் ஆயிடுச்சு, மேனிபுலேஷன் எக்ஸ்பான்ஷன் ஆச்சா, உங்களுக்கு இது வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் போகும். இந்த மாதிரி தான் என்ட்ரிஸ் பொறுமையா பார்க்கணும். இப்போ நீங்க அங்க 1 ஹவர்ல ஃபிபு போட்டனால புரியாது. இப்போ 15 மினிட்ல ஃபிபு போட்டா ஈஸியா புரியும் பாருங்க. சரிங்களா? இதை வந்து நீங்க எஃப்இஜியா கன்சிடர் பண்ணுவீங்க. எல்டிஎஃப் என்ட்ரியா. ஓகே. அவ்வளவுதான். நீங்க எடுக்கிறதுல என்ட்ரி எடுத்தே தான் ஆகணும். மணி 9 ஆகுது. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி ஆஃப் அன் கிட்ட ஆயிடுச்சு உங்களுக்கு. அங்கேயே வந்து கன்ஃபர்மேஷன் ஒன்னு கேட்பாங்க. அதுதான் பண்ண முடியாதுன்ற. நீங்க அங்கேயும் கன்ஃபர்மேஷன் பார்க்க ரொம்ப கஷ்டம். 5 மினிட்ல கிடைச்சா கிடைக்கும். அது வாங்கி இப்படிதான் கிடைக்கும். என்ன நேரம் போனா கிடைக்காது. புரியுதுங்களா? உங்களுக்கு அங்க என்ட்ரி கிடைச்சதே பெரிய விஷயம். நீங்க அதையும் எடுத்துட்டு போயிட்டோம். அதாவது நீங்க தொட்டோட எடுத்துருக்கோம் என்ட்ரிய. ஓகே. இங்க எதுவும் இல்ல பாருங்க. அப்படியேதான் போயிருக்கு. நீங்க ஒட்டுனா கூட நல்லா பேசலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு. நீங்க பாக்குறது 15 மினிட் என்ட்ரியா? அந்த 15 மினிட் என்ட்ரியே எவ்வளவு ஆர்டர் கிடைச்சதுன்னு பாத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றோம் இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்பதான் மார்க்கெட்ல ஸ்டே ஆக முடியும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோவே வந்து டைட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய 1 ஹவர் எஃப்இஜி மார்க்கெட் தொட்டுட்டு கரெக்டா தான் வருதுன்னு சொல்லிட்டு. அதனால சோ நம்புறேன் இது வந்து திருப்பி ஃபெயிலியர் ஆக்காதுன்னு. இல்லைன்னா நான் அந்த இடத்துல வந்து இங்க தான் இருப்பேன். எதுவுமே இங்க இல்ல 1 ஹவர். அதாவது ஐஎன்எஃப்எம் சப்போர்ட் இல்லைன்னா இது அடுத்தது இது இந்த இஆர். அது டேவோட இஆர்ல அது நம்ம இது வரையும் பார்ப்போம். இதுக்கே உங்களுக்கு போயில் கொஞ்சம் அவுட் ஆஃப் த செஷன் தான் மார்க்கெட்டு. நியர்லி 3:30 மணி. உங்களுக்கு அது மதியானம் 3:30 கிடையாது, மிட் நைட்டு. ஸோ இது வந்து 3.2 வாருங்களா. இதை நான் என்ன சொல்லுவேன், இங்க பாருங்க செஷன் 10:30 மணில இருந்து 12 மணி வரையும் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கன்சல்டேட் ஆயிருக்கு. நீங்க அமௌண்ட் க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்போ நான் 10:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லாதது காரணம் 10:50 to 11:10 மேக்ரோ. மேபி அப்போ போலாமேன்னு சொல்லிட்டு அகைன் உங்களுக்கு 11:50 to 12:10 மேக்ரோ. 2 மேக்ரோலையும் மார்க்கெட் நவுர்னா நீங்க எது ஹோல்ட் பண்ணணும்? இருக்கிற ஆரம் க்ளோஸ் பண்ணிட்டு போலாம்ல. அப்ப ஆவரேஜா நீங்க எங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாம்? அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஆவரேஜா க்ளோஸ் பண்ணிருக்கலாமா? ஒரு 2 ஹவர் கிடைச்சிருக்கும். அந்த சொச்செல்லாம் விட்டுருங்க, 2 ஹவர் வேலை முடிஞ்சது. ஸோ அட் ஓப்பனிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க 2 ஹவர் பண்ணது தாராளமா போதுமான விஷயம் தான். ஒன் டேவே கான்ஃபிடென்ட்டா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருந்து நம்ம 15 மினிட்ல என்ட்ரி எடுக்கிறோம். ஏன்னா டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் இஆர் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இதான் சொன்னேன். ட்ரெண்டிங் டார்கெட் ரீச் ஆனா மார்க்கெட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. கிளியருங்களா? இப்போ அடுத்த நாள் நீங்க டியூஸ்டே போய் பார்க்க போறீங்க. டியூஸ்டே உங்களுக்கு நியூஸ் இருக்கு. 2 மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்கு. உங்களுக்கு கிளைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஏறும் தான் போட்டிருக்கான், அது இறங்கி வந்துருக்கு, மாற்றி வந்திருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம மாற்றி வந்தது நல்லது தான். நம்ம ட்ரெண்டே பையில தானே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அப்போ நமக்கு இன்னும் சப்போர்ட் தானே ஆகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் குறைஞ்சா ஜிபிபி பை தானே ஆகும். ஓகே, டே டைம் ஃப்ரேம் அகைன் நீங்க போகணும். ஓகே. மண்டே வாங்கலாம். மண்டே இன்னும் ரீச் ஆகல. டியூஸ்டே ஆனா இது மட்டும் எப்பவும் நடக்கும். கன்சல்டேஷன் ஆகிறது இல்லை ஸ்லோ மார்க்கெட் நடக்கிறது எல்லாமே இயர்ல டேப் போனால் நடக்கதான் செய்யும். அது எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஏங்க பாருங்க, இந்த ஐயரை டேப் ஆச்சா இங்க இருந்து இந்த 1 2 3 4 5 இந்த 5 நாள் எப்படி இருந்தது? அதே மாதிரி இது இஆர். இந்த ஐயை எடுத்துட்டு மார்க்கெட்டிங் விழுந்ததும் நல்லா தான் விழுந்தது. இந்த டேரிஃபால விழுந்தது. அது மட்டும் இல்லாம நார்மலா பாருங்க நல்லா தான் விழுந்தது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் இருக்கு, ஃபண்டமெண்டல் இல்லைன்றதை காட்டிலும் மார்க்கெட்ஸோட ஃபாலோவிங் இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஐயர் அடியா நான் நிற்கும் போது கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு. டிராவலிங்லாம் பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபாலோவர் எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து எஃப்இஜி கிடச்சிருக்கோம். அதை போய் மார்க் பண்ணிட்டு வருவோம். நமக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். எஸ்எல்லாம் செட் பண்ணும்போது இப்போ ப்ரீவியஸா 15 மினிட் எஸ்எல் செட் பண்ணும்போது எப்படி ஈஸியா வச்சோம், அடியில் வரையும் வைக்காம. ஏன்னா பார்க்க எதானே வைக்க முடியுது. ஓகே, 9 o'clock கேண்டில் மண்டே எதை டேப் ஆயிருக்கு? எஃப்இஜி 4 hour எஃப்இஜி. அப்போ நம்ம இதை கவனிக்கவே இல்லை. நீங்களே யோசிங்க, நம்ம இதை கவனிச்சிருந்தா நம்ம இன்னும் நல்ல கான்ஃபிடென்ட் என்ட்ரி இல்லை. 15 மினிட் போவாங்க. இந்த ரெண்டு பேக் வேர்டில் காமிச்சிடலாம். இந்த பாருங்க, நம்ம என்ட்ரி இந்த எஃப்இஜியில் தானே எடுத்தோம்.
ஆமாஞ்சி. இது 4 ஹவர்லயே எஃபிஜியா இருக்கு. அப்புறம் அவனுக்கு இன்னும் ஓகே. பிளஸ் நம்ம என்ட்ரி நம்ம ஆ. கான்ஃபிடண்டா ஹோல்டே பண்ணலாம் தாராளமா. ம், ம், ம். இந்த மாதிரி தான் ஸ்விங் என்ட்ரிஸ் வந்து நீங்க ஹோல்ட் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஜி. சரி, இன்னும் இந்த டிவி ரீச் ஆகல, அதை விட்டுருங்க. ம், இதை பாருங்க, இதை மார்க் பண்ணுங்க. ம். நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஐஎஃப்இஜி மார்க் பண்ணாலும் ஓகே, எஃப்இஜி மார்க் பண்ணாலும் ஓகே, அது விருப்பம் ஓகே. தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாஸ்டாக் இருந்தால் நான் வந்து காமனாக அப்படி பண்ணி விட்டுருவேன். எஃப்இஜி ஆ. பார்க்க கூட நீங்க எப்படி வேணா மார்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நிறைய பேர் தப்பா பண்ணுவாங்க, இதை இடத்துல வந்து மார்க் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் ரீஃபைன்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க, இப்படிலாம் தான் பண்ணக்கூடாது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இப்போ இதான் ஃபர்ஸ்ட் கேண்டில், இந்த கேண்டில் தான் வந்து எஃப்இஜி ஆல்ரெடி ட்ரிகர் ஆனதுன்னு போடுவாங்க. அப்படி கிடையாது. எனவே எஃப்இஜினா ஃபர்ஸ்ட் டு தேர்ட் தான், அதான் எஃப்இஜி. ஓகே. சரிங்களா? இப்போ டியூஸ்டே வாங்க. டியூஸ்டே டியூஸ்டேவோட நைட்டு 12 மணி கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் டிடிஓ மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஏன்னா வேலை முடிஞ்சுது. ஏன்னா அதை சுற்றி உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு உண்டு. ஓகே. 1 மணிக்கு நீங்க சரி 1 மணின்ற 1 மணிக்கு அப்புறம் 2 மணிக்கு உள்ள போவீங்களா? ஆமாஜி. உங்களுக்கு அது முன்னாடி இங்க எஃப்இஜி இருக்கே, ம். நீங்க அதை மார்க் பண்ணிட்டு தானே போகணும். ஓகே. சிம்பிள் ஜி, அவ்வளோதான் ஜி. இது 4 ஹவர் எஃப்இஜி ஆல்ரெடி, இது 1 ஹவர் எஃப்இஜி, இங்கேயும் 1 ஹவர் எஃப்இஜி. டிடிஓ கேண்டில் இது, சாரி இது டிடிஓ கேண்டில் கீழே தான் பை இருக்கு. இதுவும் 1 ஹவர் எஃப்இஜி தான். மார்க்கெட்டிங் ட்ரிகர் ஆயிருக்கு 2 மணிக்கு எக்ஸாக்டா. தாராளமா ட்ரேட் எடுக்கலாம். இயர்ல எடுத்தாச்சு தான், இல்லைன்னா சொல்ல முன்னாடி இயர் ரீச் தான். அவனுக்கு ஆர்டர் ஃப்ளோ முக்கியம், அவ்வளவுதான். மார்க்கெட் வந்து இயர்ல எடுத்த உடனே செல் ஆகணும்னு அவசியமே கிடையாது. இதையும் நம்ம ஆல்ரெடி அந்த ஐஆர்ல பார்த்திருக்கோம். ஏன்னா அந்த கேள்வி அதிகமா இருக்கு மக்கள் கிட்ட. ஐஆர்ல எடுத்த உடனே எனக்கு ஐஆர்ல செல் ஆகி மார்க்கெட் போயிடுமா அப்படிலாம் கிடையாது. ஆமா சொல்லிருந்தீங்கல்ல, வந்துட்டும் போவோம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. கொஞ்ச நேரம் மார்க்கெட் நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கலாம். இல்ல அடுத்த இயர்ல கூட அப்படியே போகலாம். இந்த மாதிரி கரெக்டா தானே போகுது ஸ்ட்ரக்சரு. நம்ம டே டைம் ஃப்ரேம் வச்சுட்டு எனக்கு வந்து ரீடெஸ்ட்மெண்ட் வேணும்னு கேட்டு இருக்கக்கூடாது. லோ டைம் ஃப்ரேம்ல கரெக்டா போறத ஃபர்ஸ்ட் பிடிக்க கத்துக்கணும். ஓகே. இதே லோ டைம் ஃப்ரேம் நமக்கு காமிச்சு கொடுத்துரும் செல் ஆக போதா இல்லையா. ஒரு வாட்டி எஸ்எல் ஆகணும், என்ன தப்பாயிட போகுது. ஓகே ஜி. ஓகே, இந்த இடத்த பார்த்துக்கோங்க. 15 மினிட் வந்துருங்க. உங்களுக்கு கரெக்டா 2 மணிக்கு நியூஸ் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், கிளைமேட் கவுண்ட் சேஞ்ச் இங்க பேரு. அந்த நியூஸ் முடிட்டோம். ஏன்னா அவன் வந்து செல்லுல இருந்தா இப்போ அது பை ஆகுது, அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்ல. இதுதான் 2 மணி, 2:30 யாருங்க நாங்க பார்க்கல. 2 மணிக்கு அது ஃபர்ஸ்ட் முடிட்டோம். இங்க முடிஞ்சதுங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ட்ரிகர் ஆகுது. லோ டு ஹை 0.5 கீழே தான் இருக்கு. பக்காங்களா? அதான் நீங்க என்ட்ரி எடுத்துடலாம். இந்த இடத்துல நீங்க வந்தோடனே என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எனக்கு வந்து லோ டைம் ஃப்ரேம் வேணும்னா நீங்க பார்க்கலாம், எஃப்இஜிலாம் பார்க்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் நீங்க அப்படியே என்ட்ரி எடுத்துக்காங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஈஸியான என்ட்ரி தான். இங்க வந்து நிறைய பேர் கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. கிடைக்கும், ஆனா எல்லா நேரத்துலயும் அதை நம்பி உட்காந்துக்க கூடாது. சரிங்களா? எல்லா நேரத்துலயும் அது கிடைச்சே தீர்வு நான் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இங்க பிரச்சனையே இல்லை, இங்க கிடைச்சிச்சு. பாருங்க அழகா இங்க ஒண்ணு போட்டி இருக்கு. அது டிடிஓ தான் கிடைக்குது என்ட்ரி தெளிவா. இது ஓபி ட்ரிகர் ஆனது 3:20. இந்த 3 to 4 AM லண்டன் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த லோவரையா சொல்லுவீங்க. டிவி ஃபர்ஸ்ட் நிறைய அறிவிங்க. 1:2 வேலை முடிஞ்சுதுங்களா? இந்த டைம் பார்த்துக்கோங்க. 3:55 நீங்க என்ட்ரி எடுத்தது. அவ்வளவுதான். ஏன் லண்டன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏசியன் எக்ஸ்பென்ஸ் ஆயிட்டா. அதனால லண்டன் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஏசியன் இப்போ ரீசெண்ட் டைம்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு டைப் டார்கெட் வைக்கல, அது வச்சிடறாரு. டார்கெட் சத்தத்து வைக்கணும்னா நம்ம நீங்க பார்த்து தான் நீங்க வைக்க முடியும். நீங்க ஈஸியா அதை வச்சிடலாம் டார்கெட்டா. அது ஃபர்ஸ்ட் ரீச் ஆகட்டும். அது ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம கம்மன் இருக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி ப்ரோ பிடிக்குன்னா வாய்ப்பு இல்லை. சும்மா நம்ம போற வரையும் பிடிப்போம், எல்லாத்திலும் நம்மளால பிடிக்க முடியாது. சரிங்களா? 2 ஹவர் நீங்க மண்டே ஒரு 2 ஹவர் பண்ணீங்க, டியூஸ்டே 2 ஹவர் பண்ணிருக்கீங்க. லண்டன்ல தான் இன்னும் உங்களுக்கு இருக்கு. நியூயார்க் டியூஸ்டே 4 ஹவர் வந்துருக்கும். அகைன் டியூஸ்டே நியூயார்க்ல எந்த நியூஸும் கிடையாது. சரிங்களா?
ம். இந்த வேலையில் தான் முடிஞ்சது. அப்போ இது 5 to 9னா ம். 3 ஹவர்ஸ் நம்ம பார்க்கலாம் போயிட்டு. ஓகே. இது ஒரு எஃபிஜி. ஓகே. இங்கே நீங்க இந்த லோடு வந்து ஐவரி ஃபுட் எடுத்துக்கோங்க. கரெக்டா 0.5 கீழே தான் அந்த எஃபிஜி. ஓகேங்களா? உங்களுக்கு என்ட்ரி டேப் ஆகிறது 9 மணி தான் டேப் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க போய் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே. இங்க வந்து லோ டைம் ஃப்ரேம்ல தெளிவா எஃபிஜி இருக்கு. இது உங்க என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தரது. ஓகே. கரெக்டா தொடர்ந்து 10:15 ஜி. 10:15 நீங்க உங்க என்ட்ரி வைக்கலாம். ஓகே. டிபி கரெக்டா இங்க வைப்பீங்க. நீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:2 வருது. அதுக்கு மேலே இது வரைக்கும் போனோம்னா 4. ஆனால் அது மண்ணம் தான் ஆகும். ஓகேங்களா? டியூஸ்டேலேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஆகும். நீங்கள் 1:2 புக் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கே மறுநாள் ஆகுது. அதான் அன்னைக்கு நைட் ஆயிடுது. பண்ணாதான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னா அது பண்ண முடியாது. கரெக்டாக 2 ஹவர்லாம் எதாவது உங்களுக்கு தொட்டோடனே மார்க்கெட் போனது இது வரைக்கும் தான் போயிருக்கு. அது 1:1.9 வரையும் போயிருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது எல்லாரும் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு. சரிங்களா? ஆனா போயிருக்கு. ரொம்ப லேட் என்ட்ரி தான். ஓகே. பயங்கர லேட் என்ட்ரி இது. ஓகே. அதாவது லேட் டிபி, லேட் என்ட்ரியில லேட் டிபி. உங்களுக்கு இப்போ ஒரு கணக்கில் வைக்காலும் ஓகே, வைக்கலனாலும் ஓகே. இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியா செஷன்லேயே 2 2 ஹவர் கிடைச்சாச்சு. வேலை முடிஞ்சது. அகைன் டே டைம் ஃப்ரேம் போங்க. வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகும் போகுது மார்க்கெட். வெனஸ்டே எடுத்தீங்கன்னா 2 மணிக்கு ஜிபியோட சிபிஐ இருக்கு. சிபிஐ நெகட்டிவா தான் இருக்கு. அவனே 2.8 to 2.7 வரும்னு போட்டோம்னா 2.6 வந்துருச்சு. அப்ப ஜிபி செல்லு தான் ஆகும். நெக்ஸ்ட் ரீட்டைல் சேல்ஸ். ஓகே. ரீட்டைல் சேல்ஸ் ஒன்று மாதிரி ஒன்று இருக்கு. நம்ம மெயினாக ரீட்டைல் சேல்ஸ் தான் பார்ப்போம். கோர் பார்க்க வேண்டாம், விடுங்க. ஸோ ரீட்டைல் சேல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. 0.2 எங்க, 1.3 எங்க. டாலர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, ஜிபி வீக்கனா இருக்கு. ஸோ வெனஸ்டே கொஞ்சம் ட்ரேட் அவாய்ட் பண்றது நல்லது. கரெக்டா இருந்தா பார்ப்போம், இல்லை வேண்டாம். ஓகே. மண்டே டியூஸ்டே நல்ல பைடே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போற இருப்பாங்க. வெனஸ்டே 1 PM இங்கேயும் இருக்கு. ஓகே, நம்ம வெனஸ்டே அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷுவரா செல் அடிக்கிறதுக்கு பிடிஆர் எதுவும் தெரியாது. சரிங்களா? நான் வெனஸ்டே போடுறது அனலைசர் இதுதான். இந்த ஃபீச்சர் வந்து தொட்டு போவோம் அப்படின்றது தான் டிஸ்கார்ட்ல போட்டுருந்தேன். வெனஸ்டேனா 16 தான். நம்ம 16 இங்க வந்து போவோம் 4 ஹவர். அப்படி இல்லைன்னா 1 ஹவர்லயும் அதேதான். ஆனா வாய்ப்புகள் இந்த ஈக்குவலோ தூக்கத்துக்கு இருக்கு. திஸ் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ட்ரி கிடைக்குதா இல்லையான்றதுதான் நம்மளோட யோசனை. 1 ஹவர் வாங்க. அவனுங்க கரெக்டா எங்க இந்த 2 மணியா 2 மணிக்கு அங்க இருக்காங்க ஜி. நம்ம கொஞ்சம் கீழே வந்தாதான் என்ட்ரியே. கரெக்டுங்களா? இந்த இடம் வந்தாதான் என்ட்ரியே. அது வரைக்கும் நம்மளுக்கு செல் அடிச்சா வந்தது, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இது ஈக்குவல் காலி ஆச்சுன்னா சுத்தம், எதுவும் பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட்ஸ் என்ன பண்ணுச்சு, 2 மணிலேருந்து 5 வரையும் பாருங்க, எதுவுமே இல்லைங்களா? சரி விட்டுருங்க, அடுத்தது வாங்க. இங்க 8 o'clock to 12:30 பார்க்கலாம். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை ஜி. இங்க ட்ரிகர் ஆனதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோதான், முடிஞ்சது மார்க்கெட். ஸோ அந்த வெனஸ்டே ஃபுல்லாக என்ட்ரி இல்லையா? அனலைஸ் ஒன்று தான். இன்னும் நம்ம அதே அனலைஸில் தான் இருக்கும். பை ஓகே, நீங்க ஜஸ்ட் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. என்ட்ரி இல்லாத நியூஸ் மேட்ச் நான் பார்க்கல. சரிங்களா? வேற ஒன்றும். ஓகே. வெனஸ்டே சொல்லுங்களா? ஓகே. வீக்ல தான் இருக்கு. செல் வச்சு தான் முடிச்சிருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டேல ஒரு ஐயாயிரம் இருக்கு. அதை மார்க் பண்ணிடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே 5000 தான். அதனால தான் தினம் டெய்லி வந்து போறது.
கரெக்டா அந்த டே ஐஆர்எல் உங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஈக்குவல் எட்டாச்சு. இன்னும் 1 ஹவர் கன்ஃபார்ம் தெளிவா புரியும்பாங்க. ஈக்குவல் வந்துதா அது எட்டாச்சு. இதான் டே ஐஆர்எல் டேப். இதுக்கப்புறம் என்ட்ரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. வெனஸ்டே தொட்டிருக்கு மார்க்கெட்டு. டேஸ்டே தான் நம்ம என்ட்ரி கிடைக்கும். எப்படி முன்னாடி கிடைக்கும்? 15 மினிட் வாங்க. இந்த 1 மணிக்கு அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் ஏஷியனோட லெவல் திரும்பி மார்க்கெட் லண்டன் கொடுத்துருக்கு. அவ்வளோ அதே லண்டன் முடிச்சிட்டானுங்க. உங்களுக்கு இங்க 2 மணி ஆகுது. 2க்கு வந்து நீங்க எதிர்க்க வாங்க. உங்களுக்கு அங்கேயே மார்க்கெட் முடிஞ்சுதா? ஸோ அப்போ நியூயார்க் வந்து நீங்க 4 ஹவர் 1 ஹவர் அங்கேயே வந்துட்டு தான் போகணும். ஒண்ணுமே இல்லை ஜி. இது ஒண்ணும் இல்லை, இதுலயும் ஒண்ணும் இல்லை. ஓகே, சம்திங் எம்எஸ்எஸ் இருக்கு சரிங்களா? ஓகே. கொஞ்சம் அந்த வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா அங்கே எஃபீஜர் கிட்ட நான் பார்த்துட்டேன். சரிப்பா, இதில் போய் என்ட்ரி எடுங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துருவாங்க. எனக்கு டைம்ஸ் இருக்கும். வேக முன்னாடி கிளைம்ஸ் இருக்கும். கிளைம்ஸ் இயூவும் சொல்ல தேவையில்லை. அது ஜியோ பாதிக்கப்பட்டு கிடையாது. கிளைம் வந்து ஆல்ரெடி டேட்டா ஒன்றுமே இல்லாம தான் இருந்தது. ஓகே ஜி. ஒன்றுமே இல்லை டேட்டா. ஸோ ஒன்றும் அது விட்டுருங்க. 5 நிமிஷம் விட்டு எடுங்க ட்ரேட் எடுங்க. ஓகே. இங்கே பார்த்தோம்னா ஆமாம் யா ஏஎம் கரெக்டாக டி பொறுப்பாக போகுது மார்க்கெட். 1 ஹவர் எஃபிஜியை உங்களுக்கு மார்க்கெட்ஸ் வந்து ஆல்ரெடி தொட்டாச்சு. 6:45 தொட்டுருச்சு. ஆனா ஒரு எஃபிஜி ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய பிடிஆர் எஃபிஜின்ல எந்த பிடிஆரையோ மார்க்கெட் வந்து தொட்டுட்டு கில்சோன் மட்டும் தொட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருந்தா கில்சோன் வரும்போது திருப்பி ஸ்வீப் அடிச்சு தான் போகும். திருப்பி இந்த ரோ ஸ்வீப் அடிச்சு தான் போகலாம். 8:15 நீங்க எடுத்துக்கலாம். 8:30 மணி தான் நியூஸ் முன்னாடி எடுத்துக்கலாம். இல்லையா நியூஸ் ஆஃப்டரா? நியூஸ் ஆஃப்டர் எடுத்தாலும் ஓகே தான். இந்த ஐக்கு இது ஐயர் ஐ. அப்போ இங்க இருக்கக்கூடிய லோ இருக்கிறது ஓபி. இதே இருக்கலாமே. ஓகே. இதை நான் விட்டுட்டேன்னா இதை எடுத்துட்டு போயிடலாம். ஓகே. கரெக்டாக வார்டு கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு வந்துடுது மார்க்கெட் அங்கே. ஓகே. ஒன் இஸ் டு 3 இட்டுஜி. நாங்க விக் வரி வைக்கல பெருசா இருக்கிறனால இங்கே நிறுத்திட்டேன். அதனால சொல்றேன். ஓகேங்களா? என்ட்ரி போட்டது மேக்ரோ ஜி 10:45 10:50 வந்து மேக்ரோ இல்ல. ஓகே. ஸோ மேக்ரோஸ்லயும் முடிச்சிட்டாங்க. அதே நெக்ஸ்ட் மேக்ரோ டு மேக்ரோ நோத்துது பாருங்க. இல்லை 10:50 ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க நம்ம 12 o'clock முடியுதுன்னா அப்போ 12 o'clock மேக்ரோ தான். 11:50 to 12:10 மேக்ரோ தான். ஸோ 3 hour. ஓகே. என்ன அர்த்தம்? மண்டே ஒரு 2 hour, டியூஸ்டே ஒரு 2 hour. டியூஸ்டேல வந்து நியூயார்க்ல இருந்து நான் வேணாம்னு சொல்லிட்டேன். கன்சிடர் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். ஏன்னா அது ஏசியன் மார்க்கெட் வரையும் ஹோல்ட் பண்ணணும். ரொம்ப நேரம் ஆகும் சொல்லிட்டு. சரிங்களா? வெனஸ்டே ட்ரேடே கிடையாது. நான் நினைச்ச மாதிரி மார்க்கெட் செல்லுதான் ஆச்சு. நியூஸ் பார்த்து சொல்லிக்கணும்ல செல் ஆகும்னு. தேர்ஸ்டே ஒரே ஒரு ட்ரேட். இன்னொரு 2 hour. சாரி இன்னொரு 3 hour. ஆல்ரெடி 2 to 4 இது ஒரு 3 7 hour. வேலை முடிஞ்சது. உங்களுக்கு தேவை வாரத்தை 2 2 hour, இல்லை வாரத்தை 2 3 hour. 2 2 hour 4 hour, 2 3 hour 6 hour. உங்களுக்கு கிடைச்சது 7 hour ஆச்சு. கரெக்டுங்களா? சவுபி மார்க்கெட் ஒண்ணுமே இல்லைன்றாங்க. இங்கதான் என்ட்ரியை பாக்குறோம். அதுவும் நான் இங்க உங்களுக்கு காமிச்ச எல்லா என்ட்ரியும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து தான் வந்திருக்கு. எதுவுமே தனியா என்ட்ரி கிடையாது. எல்லாமே டே 4 hour 1 hour, டே 4 hour 1 hour வித் ஃபண்டமெண்டல்ஸோட தான் காமிச்சேன். ஃபண்டமெண்டல்ஸோட காமிக்கிறத வெனஸ்டே அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஸ்டார்டிங் டே. அப்படியே நான் நீங்க வெனஸ்டே கொடுத்துருந்தேன், ஸ்டார்ட் கொடுத்துருந்தேன். அதான் நடக்கலையே. வந்து தொட்டதோட விட்டுறானுங்கல்ல. 4 hour வந்து ரீச் ஆனோட முடிஞ்சது மார்க்கெட். அதுக்கே 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எம்எஸ்எஸ்ல எதுவும் வைக்கல. விழுந்துட்டே இருந்தா நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஃப்ரைடே லீவ், குட் ஃப்ரைடே லீவ். ஆமா, அவங்க எப்போ போய் ரீச் ஆகுது பாருங்க. அவங்க 4 hour வச்ச பாருங்க. அதுக்காக வெனஸ்டே ரீச் பண்ணி விட்டு போயிருக்கலாம். இந்த இடத்துல வச்சோம்ல, இது வச்சு டிபியா அதை வந்து சார் இப்பதான் ரீச்சே பண்றாரு. 4 நாள் தான் ட்ரேட் இந்த வாரத்துல. ஃப்ரைடே லீவ். இது வரையும் புரிஞ்சுதா ஜி? புரிஞ்சு. ஓகே. நான் இப்ப
அகைன் ஒரு செஷன் ஓப்பன் பண்றேன், டவுட் மட்டும் நீங்க கேளுங்க, அதை ரெக்கார்ட் பண்ணலாம். சரிங்களா? நான் க்ளோஸ் பண்றேன். ம்